கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 50வது நாளை பெந்தேகோஸ்தே நாள் என்று சொல்லுவார்கள். அது நேற்றைய தினம் பெந்தேகோஸ்தே நாள் நேற்றைய தினம் அந்த சண்டே ஞாயிற்றுக்கிழமையை சபையிலெல்லாம் அனுசரிச்சிருப்பாங்க. ஆனால் அஃபீஷியலாக 50வது நாள் தான் பெந்தேகோஸ்தே நாள். இன்றைக்கு அந்த ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2, 3, 4 வசனங்களை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று. அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. அவர்கள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். இங்கே பெந்தேகோஸ்தே அனுபவம், த எக்ஸ்பீரியன்ஸ், த பெண்டகோஸ்டல் எக்ஸ்பீரியன்ஸ். இன்றைக்கு இந்த பெந்தேகோஸ்தே என்கிற இந்த வார்த்தை அன்றைக்கு அந்த பெந்தேகோஸ்தே நாளில் நடந்த அந்த காரியத்தை வைத்து அது இன்றைக்கு ஒரு டினாமினேஷனாக அப்படி மாறி இன்றைக்கு அநேகர் அந்த பெந்தேகோஸ்தே அனுபவம் உங்களுக்கு இருக்கிறதா என்று சொல்லி கேட்கிற அளவிற்கு அந்த பெந்தேகோஸ்தே என்கிற அந்த நாளில் நடந்த அந்த சம்பவத்தின் நிமித்தமாக இன்றைக்கு அநேக காரியங்கள், இன்றைக்கு பரிசுத்தாவியினுடைய அபிஷேகம், அவருடைய ஆவியின் வரங்கள், அவர் நிரப்புகிற அந்த காரியம், ஒரு மனுஷனை ஆண்டவர் தொட்டு அபிஷேகித்து பயன்படுத்துகிற விதத்தை எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லுகிறார்கள். அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த நாளில் நடந்ததை வைத்து தான் நாம் இன்றைக்கு நாள் வரைக்கும் அதை நம்ம பெந்தேகோஸ்தே அனுபவம் என்று சொல்லுகிறோம். இன்றைக்கு பாருங்க, நான் வாசித்த அந்த வசனத்தில் 3 வசனத்தில் அன்றைக்கு எல்லாரும் ஒருமனப்பட்டு கூடியிருக்கும் பொழுது பரிசுத்தாவியானவர் இறங்கி வருகிறார். முதல்ல ஒரு முழக்கம், ஒரு சத்தம் உண்டாகிறது. அது பரலோகத்திலிருந்து வருகிற ஒரு சத்தம். ஒரு புதிய சத்தத்தை கேட்கிறார்கள். பரிசுத்தாவியானவர் வரும் பொழுது பாருங்க, அந்த பெந்தேகோஸ்தே அனுபவத்துல புதிய அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போவார். ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ளாக பரிசுத்தாவியானவர் ஒரு மனிதன் மீது இறங்கும் பொழுது, அபிஷேகிக்கும் பொழுது ஒரு புதிய அனுபவத்துக்குள்ளாக கர்த்தர் கொண்டு போவார். ஒரு புதிய சத்தத்தை கேட்கிறாங்க. ஒரு முழக்கம் உண்டாகுகிற சத்தம், அது வானத்திலிருந்து முழங்குகிறது. பரலோகத்திலிருந்து வர்ற ஒரு சத்தம், பரலோக சத்தம். அதை ஃபர்ஸ்ட் டைம் they are hearing. ஒரு புதிய சத்தத்தை கேட்கிறார்கள். 2வது நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகளை பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொருவர் மேலும் வந்து அமர்ந்தது. the new tongue, புதிய நாவு அவர்களுக்கு கிடைக்கிறது. புதிய நாவு. அது வரைக்கும் அவங்க நாவு எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்கோம் அப்படின்லாம் தெரியல. ஆனால் ஒரு புதிய நாவு அவர்களுக்கு, அக்கினிமயமான நாவுகள் அவங்களுக்கு மேலே இறங்கி வருகிறது. அப்போது இந்த ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு இடத்துல, அந்த ஏசாயா 6ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த இடத்துல கேருபீன்கள் சேராபீன்கள் எல்லாம் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லும் பொழுது அவனுடைய நாவு ஒரு அசுத்தமான நாவு என்று சொல்லுகிறான். ஒரு அசுத்தமான நாவு அப்படின்னு சொல்றான். ஆண்டவர் அங்க அவனுடைய ஒரு குரட்டை எடுத்து அவனுடைய நாவுல அக்கினியை கர்த்தர் வைத்து அவன் நாவை சுத்தமாக்குகிறார். அங்க அக்கினிமயமான நாவு ஒரு புதிய நாவுக்கு புதிய நாவாய் மாறுகிறது. ஒரு புதிய லாங்குவேஜ் கேட்குறாங்க, புதிய சத்தத்தை கேட்குறாங்க, புதிய நாவு. அப்போ அவன் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எல்லாம் ஒரு புதிய வார்த்தைகளாக இருக்கும். 3வதாக அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள். முதல்ல புதிய சத்தத்தை கேட்கிறார்கள், பரலோக சத்தத்தை கேட்கிறார்கள். பரிசுத்த ஆவியானவர் மேலே இறங்கி வரும் பொழுது பரலோக சத்தம் நம்ம காதுகளிலே கேட்கும். 2வது, அந்த சத்தம் நம்ம காதில் கேட்க ஆரம்பித்த உடனே பரிசுத்த ஆவியானவர் நம்ம மேலே
நம்முடைய நாவு அக்கினிமயமான நாவாய் மாறி நம்ம சத்தம் ஒரு புதிய சத்தமாய் மாறும். நம்மளுடைய சத்தம் மற்றவர்களுக்குள்ளே போய் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுகிற, ஒரு எழுப்புதலை உண்டு பண்ணுகிற ஒரு சத்தமாய் மாறும். மூன்றாவதாக, ஒரு புதிய பாஷையை அவர்கள் பேசுகிறார்கள். வெவ்வேறு பாஷையை பேச தொடங்கினார்கள் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து வாசித்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த பாஷைக்குரியவர்கள் அல்ல, ஆனால் வேறு பாஷையை பேசுகிறாங்க. அவங்க ஆனால் பேசுகிறாங்க. எபிரேயர்கள் அல்ல, ஆனால் எபிரேய பாஷையை பேசுகிறாங்க. அந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, மற்றவர்கள் இவங்க எங்கள் பாஷையை பேசுகிறாங்களே, இவங்களுக்கு இந்த பாஷை தெரியாது, இந்த லாங்குவேஜ் தெரியாதே. பரிசுத்த ஆவியானவர் வரும் பொழுது இது நடக்கும். இந்த அனுபவத்துக்குள்ள வரணும். பெந்தேகோஸ்தே அனுபவம் அப்படின்னு அந்த சொல்லுகிறோம். ஆனால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்துக்குள்ள நாம் வர வேண்டும். அந்த பரிசுத்த ஆவியானுடைய அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது நியூ எக்ஸ்பீரியன்ஸ், புதிய அனுபவம் கிடைக்கும். புதிய காரியத்தை கர்த்தர் செய்வார். புது புது காரியம் வெளிப்பட ஆரம்பிக்கும். கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் செய்வார். இந்த பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்துக்குள்ளாக போகும்படியாக வாஞ்சியுங்கள். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். அவர் வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளை ஊற்றுவார். தாகத்தோடு நீங்கள் கேட்கும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு காரியத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து உங்களை ஆசீர்வதிப்பார். செபிப்போமா? நல்ல தகப்பனே, துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கர்த்தர் நீ நல்லவர், நீ பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காக நன்றி அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் கூட நாங்கள் பெந்தேகோஸ்தே அனுபவத்தை குறித்து, பரிசுத்த ஆவியானவருடைய அனுபவத்தை குறித்து நாங்கள் தியானித்தோம். அந்த அனுபவத்துக்குள்ளாக எங்களை கொண்டு போங்க. அந்த அனுபவத்தினால எங்களை நிரப்புங்க. உங்கள் நாம மகிமைப்படட்டும். தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் நாங்கள் செபிக்கிறோம். பரலோக நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நல்லவர் உங்களை ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.